எட்டாவது அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படை, மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படை, திரும்பவும் நாம் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இஅதாஉல் ஃபிராஷி ஹக்கஹு, கணவனுக்கான படுக்கையில் கொடுக்க வேண்டிய ஹக்கை, உரிமையை, கடமையை கொடுப்பது. இதில் மிக முக்கியமானது திருமணமான ஆரம்பத்தில் மட்டும் கிடையாது, கடைசி வரைக்கும், தனக்கு இயன்ற காலங்கள் வரைக்கும் இந்த கடமையை பெண்கள் கணவனுக்கு கொடுப்பதில் குறைவு செய்யாதீர்கள். ஏனென்றால் இதனால தான் பெண்கள் கணவனுக்கு குறைவு செய்யும் போது, கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிடத்தில் முழுமையான நிலையை பெறாத போது, இருவருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படாத போது, கணவன் வலித்து வரக்கூடிய நிலைகள் அல்லது மனைவி வலித்து வரக்கூடிய நிலைகள் சமூகத்தில் காணப்படுவதை நாம் வருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம், பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே மார்க்கமும் அதைத்தான் கற்றுத்தருகிறது. 40 வயதாகிவிட்டாலும் 50 வயதாகிவிட்டாலும் கணவனுக்கான ஹக்கை கொடுக்காமல் மறுப்பது என்பது பெண்களிடத்தில், நம்முடைய பெண்களிடத்தில் பரவலாக காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது தவறு. குழந்தையை பெற்றெடுத்தாலும் பேர பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் கணவனுக்கான இந்த ஹக்கை கொடுப்பது அவசியமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எட்டாவது அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படை, லா புத்த, அவசியமாகும், மின் இஅதாஇல் ஃபிராஷி ஹக்கஹு, கணவனுக்கான படுக்கையின் உரிமைகளை மனைவியாக உள்ளவங்க கொடுப்பது அவசியமாகும். அதே போல் வ இஷ்பாஇர் ரக்பத்தில் ஃபித்ரிய்யஹ், இயற்கையான இயல்பான ஆசைகளை பூர்த்தி செய்வது, ஃபுல்ஃபில் பண்ணுவது அவசியமாகும். இஷ்பா அப்படின்னு சொன்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா வயிறு நிரம்ப சாப்பிடுதல். ஷபானு என்று சொன்னா நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு அர்த்தமாகும். இந்த இடத்துல இஷ்பா அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி அந்த படுக்கையில் கொடுக்க வேண்டிய ஹக்கை, மன நிறைவு, அவர்கள் திருப்தி அடைகின்ற அளவிற்கு, அவர்களுடைய இயல்பான இயற்கையான அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அளவிற்கு ஒருவர் மற்றவருக்கான ஹக்கை கொடுப்பது அவசியமாகும். இது மிக முக்கியமானது. இது பல இடங்களில் காணப்படாதனால தான் பிரச்சனைகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள், உளவியலாளர்கள், மனநல மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குடும்ப வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த எட்டாவது அடிப்படை இல்லாமல் இருப்பது காணப்படுகிறது. வலா யும்கினு ذلك இல்லா பிஇத்பாஇல் உமூரி தாலியா, வரக்கூடிய காரியங்களை பின்பற்றுவதன் மூலமாக இந்த இஅதாஉல் ஃபிராஷி ஹக்கஹு என்ற படுக்கைக்கான அந்த கடமையை கொடுத்தல் என்பதை நம்மால் செய்ய முடியும். ஒன்னாவது அந்நதாஃபா, பெண்ணாக உள்ளவங்க அந்நதாஃபா, கணவன் மனைவி 2 பேருமே இந்த நிலையை பின்பற்ற வேண்டும். அந்நதாஃபத்து, சுத்தத்தை பின்பற்றுதல், சுத்தமாக தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல். வல் இக்திசாலு, குளித்துக் கொள்ளுதல், தலை குளித்தால் காய்ச்சல் வரும் என்ற பயம் இருந்தால் உடல் குளித்துக் கொள்ளுதல். கபல மஜீஇ லில் ஃபிராஷ், படுக்கைக்கு வருவதற்கு முன்பாக பெண் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு, துர்நாற்றங்கள் இருக்குமையானால் மேல் குளித்து கொண்டு வாசனையான நிலையில் வருவது. இரண்டாவது இஸ்திஅதாதுல் மர்அதி லிஇஸ்திக்பாலி ஸௌஜ், கணவனை வரவேற்பதற்காக. இது மிக முக்கியமானது. பெண்ணாக உள்ளவங்க, மனைவியாக உள்ளவங்க கணவனை வரவேற்பதற்காக தயாராகணும். இதனால அங்க சந்தோஷம் ஏற்படுது. சந்தோஷமான வாழ்க்கையினால தக்வா ஏற்படும். தக்வா ஏற்படும் போது அந்த ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டும் பாதுகாக்கப்படுவான்.
அப்ப சுத்தமான ஒரு குடும்பம், அல்லாஹுக்கு பிடித்த ஒரு குடும்பம் ஏற்படும். இது நன்மையான காரியம் என்பதை பெண்கள் விளங்க வேண்டும். இஸ்திஅதாதுல் மர்அதி லி இஸ்திக்பாலி ஸௌஜ், கணவனை வரவேற்பதற்காக தயாராகணும். கணவனை வரவேற்பதற்காக பெண் தயாராகுதல். வதுஉல் அவுலாதி ஃபீ மகானி முனாசிப், பொருத்தமான இடங்களில் பிள்ளைகளை படுக்க வைத்தல். இந்த இடத்துல பிள்ளைகளை படுக்க வைத்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு இடையூறு ஏற்படாதோ அந்த இடத்தில் பிள்ளைகளை படுக்க வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நடுவில் படுத்து இவங்க தூங்கிட்டாங்க, அவர் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு, அவருக்கான தேவை அங்கு இல்லாமல் ஆகும்போது அங்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. இதையெல்லாம் பெண்கள் புரியணும். பல பெண்களுக்கு வழிகாட்டப்படாத காரணத்தினால் அவங்க தெரியாமலே இருக்கிறாங்க. எனவேதான் நாம் ஆரம்பத்திலே கூறினோம், கண்டிப்பாக உஸ்தாதாக்கள் இதை தெரிந்து கொண்டு மாணவிகளுக்கு வழிகாட்ட வேண்டும். பெற்றோர்கள் தெரிந்து கொண்டு, குறிப்பாக தாய்மார்கள் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். தாய்மார்கள் தங்களுடைய கணவன்மார்களிடத்திலே இந்த உரிமையை கொடுக்க வேண்டும். எப்போதுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய வசனத்துக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா திருமறையில் கூறும்போது எப்படி கூறுகிறான் தெரியுமா? இந்த வசனத்தை நீங்க நினைத்து பாருங்கள். இதான் அந்த வசனம். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன். ஹுன்ன லிபாசுல்லக்கும், மனைமார்கள் உங்களுக்கு ஆடைகளாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடைகளாகவும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஆடை மேனியுடன் ஒட்டி இருக்கிறதோ அதே போல அல்லாஹ் ஆக்கி இருப்பதாக கூறுகிறான் என்றால், படுக்கும்போது ஒட்டிய நிலையில் படுப்பது, உட்காரும் போது ஒட்டிய நிலையில் உட்காருவது, பயணிக்கும் போது ஒட்டிய நிலையில் இருப்பதை இறைவன் ஏற்படுத்தி இயற்கை பண்பாக இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே தான் ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் நோன்பினுடைய பாடத்தில் இதை விவரிக்கும் போது, இறைவன் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெண்ணின் பக்கம் இருக்கக்கூடிய கடுமையான தேவையை உணர்ந்த காரணத்தினால்தான் நோன்பு காலகட்டத்திலும் கூட நோன்பு திறந்ததிலிருந்து சஹர் வரைக்கும் அவர்கள் இந்த இல்லற நிலைகளில் இனிமையாக நடந்து கொள்வதற்கு, இடையூறு இல்லாமல் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா ஹலாலான நிலை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே இதை புரிய வேண்டும். எனவே கணவனுடைய வருகையை எதிர்பார்த்து அதற்கு தயாராகி பிள்ளைகளை பொருத்தமான அவர்கள் இருவரின் கலப்பிற்கு, மிசாஜ் என்று சொன்னால் கலக்குதல், வா மிசாஜுஹா காஃபூரா என்று சூரா இன்சானில் படிக்கக்கூடிய அந்த வசனத்தில் வரக்கூடிய அதே வார்த்தை தான் இது. கலப்பு, கணவன் மனைவி ஒன்றரை கலக்குதல். இந்த கலப்பிற்கு இடையூறு ஏற்படாத விதத்தில் பொருத்தமான இடத்தில் பிள்ளைகளை படுக்க வைத்தல். இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு தனி அறையில் படுக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களை தூங்க வைத்து விட்டு முன்கூட்டியே அல்லது தன்வீமிஹிம் முபக்கிரன், அவர்களை முன்னரே அவர்களை படுக்க வைத்து தூங்க வைத்து விட வேண்டும். பிறகு அவருடைய கலப்பிலே எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இது மிக இரண்டாவது அடிப்படையாகும், மிக முக்கியமான ஒரு அடிப்படை. மூன்றாவது, எட்டாவது அடிப்படையில் இடம்பெறக்கூடிய மூன்றாவது விஷயம், அல்லா யுஃப்திஹ நிகாஷ வக்தின் நௌம், தூங்கும் நேரத்தில் விவாதத்தை திறக்காமல் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. பல பெண்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான். அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அந்த படுக்கையில வைத்துதான் என்ன செய்கிறார்கள்? கணவனிடத்திலே முறைப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதனால பிரச்சனை ஏற்பட்டு சண்டையில முடிந்து கடைசியில விவாகரத்துக்கு வருகிறது. அந்த விவாகரத்தின் போது வழிகாட்டுவதற்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் முத்தவல்லிகளும் அறிவினர்களா இருக்கிறாங்க. அவங்க உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைகளும் பேப்பரை எழுதித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க எல்லா அந்த விஷயத்தை எழுதி கொடுக்குறாங்க. கடைசியில
அறிவினத்தனமாக நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே இந்த விஷயத்தில் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தூங்கும் நேரத்துல தர்க்கமான விவாதமான தனக்கு ஏற்பட்ட சில பாதிப்புகள் கணவர் மூலமாக அல்லது வீட்டார் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளே அந்த இடத்துல வந்து சொல்லி ஒரு விவாதம் பண்ணி அவர்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணணும் என்ற நிலைகளை அங்கு செய்யக்கூடாது. பல் மாறாக குல்லு ஹிவாரின் யகூனு ஃபீ வக்தின் ஆகர் யத்தஃபகானி அலைஹி, இருவரும் ஒன்றுபட்ட வேறொரு நேரத்துல அந்த பேச்சுவார்த்தைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா பேச்சுவார்த்தைகள் அப்ப இந்த படுக்கை நேரத்திற்கு தேவையான அந்த பேச்சுவார்த்தைகள் தான் அங்க இருக்க வேண்டுமே தவிர இதர பேச்சுவார்த்தைகளை எல்லாம் பொருத்தமான வேற ஒரு நேரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது நமக்கு அழகான வழிகாட்டி இருக்கக்கூடிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போல கணவனுக்கான ஹக்கை கொடுத்து உணவு கொடுத்து ஹக்கை கொடுத்த பிறகு அவர்கள் அழகான அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள். இது போல கணவனுக்கான ஹக்கை கொடுத்த பிறகு நல்ல நிலையை அங்கு நல்ல திருப்திகரமான நிலை ஏற்பட்ட பிறகு மனைவியாக உள்ளவங்க கணவன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை பேசுவதற்கு அந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ளலாம். அது ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு நேரம். அடுத்து 4வது மன்உல் ஜவ்வால், மொபைல் போனை தடுத்து விட வேண்டும். இது பெரிய பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் உருவாகிவிட்டது. கணவன் வந்த பிறகும் இந்த மனைவியாக உள்ளவங்க போனை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கணவனுடைய சலாமுக்கு பதில் சொல்றது கிடையாது. வந்த உடனே எழுந்து நின்று போய் நெத்தில முத்தமிடுவோம். அந்த பழக்கமே இல்லை. பெருமை இன்னைக்கு பெருத்து விட்டது, பெருமை அதிகரித்து விட்டது. கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு முத்தமிடுதல் இல்லை, சலாமுக்கு பதில் இல்லை, அன்பான வார்த்தை இல்லை, தேங்க்ஸ் இல்லை, ஜஸாக் அல்லாஹ் ஹைரா இல்லை, சுக்ரன் ஜிசீலா இல்லை, ரொம்ப நன்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நல்ல உணவு சமைத்திருக்கிறேன் அது இல்லை, பிள்ளைகளை நல்ல முறையில் பண்படுத்துகிறேன், இந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லை. நல்ல வார்த்தைகளுக்கு பஞ்சமாகிவிட்டது. அதை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த போன் பயன்பாடு அதிகமாகிவிட்டது. போன் பயன்பாடு, வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்காங்க, டெலிகிராம் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க. நல்ல மார்க்க அறிவுரைகளுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா கணவனை கவனிப்பதில் கோட்டை விட்டு விடுகிறார். என்ன செய்ய? கணவனை மார்க்க விஷயத்துல நாங்க கல்வி வகுப்புல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை புறக்கணிக்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹாத்துகளை தவிர. எனவே படுக்கை நேரத்தில் குறிப்பாக தூக்கத்திற்காக கணவன் வரக்கூடிய நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை, டேப் இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இருந்தும் அந்த போன்ல இருக்கக்கூடிய இதர ஆப்புகளை பயன்படுத்துவதிலும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். முற்றிலுமாக போக்கஸ் அனைத்தும் கணவனை சார்ந்து இருக்க வேண்டும். இது ஏன்னா நீங்க போனுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து பிரச்சனை வந்து உங்க வாழ்க்கை வீணாகும் போது எவ்வளவு வருத்தங்களை படுறாங்க. அப்போ போன் வந்து கை கொடுக்குமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ வாட்ஸ்அப் கை கொடுக்குமா? அப்ப கணவனை மதிக்காமல் அந்த நேரத்தை நீங்க டைப் செய்து கொண்டிருந்த மார்க்க விஷயங்கள் உங்களுக்கு பயனளிக்குமா? ஏன்னா மார்க்கம் சொல்றதுக்கு முரணாக மார்க்க விஷயத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். எனவே கணவன் வீட்டுக்கு வந்து விட்டால் எழுந்து நின்று ஒரு முத்தம் கொடுத்து அவரை உட்கார வைத்து அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும். படுக்கைக்கு வந்து விட்டால் மாஷா அல்லாஹ் போனை நிறுத்திவிட்டு பேசுவது, அருகிலே உட்காருவது, இது போன்ற நல்ல நிலைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து 5வது ஐயுன்சிப அத்தஃப்கீர வல்இஹ்திமாம் லியிர்தாஇ வஇஷ்பாஇ குல்லி வாஹிதி மின்ஹுமல் ஆகர். மிக முக்கியமானது. கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை மகிழ்விப்பதிலும் ஒருவர் மற்றவரை மகிழ்விப்பதிலும்
அவர்களுக்கான அந்த உணர்வுகளை பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பதிலும் பரிபூர்ணமாக செய்து கொடுப்பதிலும் இஷ்பா ஒரு ஃபுல்ஃபில்லாக கொடுப்பதிலும் முக்கியத்துவம் காட்டுவது, அது தொடர்பான சிந்தனைகளை ஏற்படுத்துவது. واستخدام كل الوسائل المباحة التي تجذب المودة والمحبة. அன்பையும் பிரியத்தையும் கொண்டு வரக்கூடிய ஆகுமாக்கப்பட்ட வழிகளை பயன்படுத்திக் கொள்வதை அங்கு ஏற்படுத்த வேண்டும். இருவருக்கு மத்தியில் அன்பு எதன் மூலமாக ஏற்படுமோ, ஒரு பிரியம், ஒரு லவ் எதன் மூலமாக ஏற்படுமோ, அப்படியான மார்க்கம் தடை செய்யாத ஆகுமாக்கி இருக்கக்கூடிய வழிகள் மூலமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது சூசகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதில் நிறைய உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. அதை கணவன் மனைவியாக உள்ளவங்க புரிந்து எது தடை என்பதை அறிந்து தடையான விஷயங்களை விட்டுவிட்டு தடையில்லாத இருவருடைய மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்வதில் சிந்தனைகளை முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கான அந்த சிந்தனை, நல்ல பேச்சு, நல்ல உரையாடல், இருவரை கவரக்கூடிய உரையாடல்கள், செயல்பாடுகள், விளையாட்டுகள், இது போன்ற நிலைகளை எல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். வலில் இல்ம், அறிந்து கொள்வதற்காக, மக்களுடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்வதற்காக இறுதியாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். فإن معظم حالات الطلاق والمشاكل منشأها தலாக், விவாகரத்து மற்றும் குடும்ப பிரச்சனைகள் உருவாகுவதற்கான மிக முக்கியமான செயலாக இருப்பது என்னவென்றால் ஆதமுல் உன்ஸ், இருவருக்கும் இடையில் படுக்கையில் ஒரு விருப்பம் இல்லாத நிலைதான். வஸ்ஸஆதா, மகிழ்ச்சி இல்லாத நிலை. படுக்கையில் அவங்களுக்கு இடையில மகிழ்ச்சி இல்லை. அவர் தனியா படுப்பார், இவர் தனியா படுப்பார். அல்லது அவர் வரும்போது இந்த அம்மா தூங்கிடுவாங்க, அல்லது பிள்ளைகளுக்கு மத்தியில அம்மா தூங்கிடுவாங்க. ஏதாவது கையை வைத்தால் ஒரு அடிதான். இந்த மாதிரி நிலைகள் இருக்குமையானால் இதுதான் வீட்டில் தலாக்கு ஏற்படுவதற்கும், கணவன் மனைவிக்கு மத்தியில் விவாகரத்து ஏற்படுவதற்கும், வீட்டில் பல பிரச்சனைகள், சண்டைகள், எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல பிரச்சனை, கணவன் மனைவியை திட்டுவது, மனைவி கணவனை திட்டுவது, மதிக்காத நிலைக்கு காரணமாக இருப்பது படுக்கையில் பிரியம் இல்லாத நிலைதான், சரி, மகிழ்ச்சி இல்லாத நிலை. எனவே லிதாலிக யன்பகி, எனவே அவசியமாகும், ஐயுஷ்பிஅ குல்லு மின்ஹுமல் ஆகர், ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்துவது. யுஷ்பி, அரபத்திலே சொன்ன ஷபான், வயிறு நிரம்ப சாப்பிடுதல், அல்ஹம்துலில்லாஹ் வயிறு நிரம்பி விட்டேன் என்று சொல்வோமா இல்லையா? அந்த மாதிரி கணவன் மனைவியை ஒரு சாட்டிஸ்பிகேஷன் பண்ண வேண்டும். மனைவியாக உள்ளவங்க கணவனை சாட்டிஸ்பிகேஷன் பண்ண வேண்டும். கணவனாக உள்ளவங்க மனைவியை ஒரு சாட்டிஸ்பிகேஷன் பண்ண வேண்டும். எனக்கு இந்த வார்த்தை பிரயோகம் சரியாக தெரியவில்லை. ஒருவர் மற்றவரை மகிழ்விக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். அப்படியான நிலைகளை ஒரு இன்ட்ரெஸ்டுடன் ஈடுபட்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாடங்கள் எல்லாம் உணர்த்தக்கூடிய இந்த விஷயத்துடன் நாம் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சேர்ந்து வாழ்வதற்காகத்தான் மனமுடித்து வைக்கப்படுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் இஸ்லாமிய ஊர்களில் பெரும்பாலும் காணப்படக்கூடிய நிலை என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் விவாகரத்து அதிகமாக ஏற்படுகிறது. அதிலும் முஸ்லிம் ஊர்களில் பெரும்பாலான ஆண்கள் வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு சென்று விடுகிறார்கள். இந்த படுக்கைக்கான ஹக்கை கொடுத்தல் என்பது அங்கு காணப்படாமலேயே ஆகிவிடுகிறது. வருடத்தில் 1 மாதங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கும் நிலை உருவாகி விடுகிறது. இதனாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. இறுதியாக அந்த ஆண் ஊருக்கு வரும்போது 58 வயதுக்கு பிறகு அவர் வெளிநாடுகளில் வேலை செய்ய முடியாது என்ற நிலை ஊருக்கு வரும்போது 58 வயது முதல் அவர் கடைசி காலம் வரைக்கும்
மனைவிடத்திலிருந்து வெறுப்பான வார்த்தைகளையும் மதிக்கான தன்மைகளையும் தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இறைவன் ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன என்று கூறக்கூடிய இந்த வசனத்திற்கு மாற்றமாக மனிதன் நடக்கின்ற காரணத்தினால்தான் இந்த ஆபத்து ஏற்படுகிறது. அதே போல முஸ்லிம்கள் ஊர்களில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய முசீபா என்னன்னு சொன்னா, அதாவது அல்ஹம்துலில்லாஹ் கணவன் மனைவியாக எங்கிருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும் ஊரில் இருந்தாலும் சேர்ந்து வாழ்வது அது நல்ல செயல். ஆனால் தனித்து வாழ்வது, நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சந்தித்து வாழ்வது என்பது பல பிரச்சனைகளை ஊர்களிலே ஏற்படுத்துகிறது. ஒன்று, மதிப்பில்லாத நிலை, பிரச்சனை நிலை. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, பெண் என்ன செய்யறாங்க, பல ஊர்களில் தவறான வழிகளை நோக்கி சென்று விடுகிறார்கள். கணவனுக்கு மோசம் செய்து விடுகிறார்கள். பல ஊர்களில், முஸ்லிம் ஊர்களில் எந்த ஊரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த ஊர்களில் மனைவியை விட்டு கணவன் வெளிநாட்டிலே வாழ்கிறார், வேற ஊரிலே வாழ்கிறாள், நீண்ட நாள் அவங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய நிலை இல்லை என்று சொன்னால் பெரும்பாலான பெண்கள் வழி தவறி விடுகிறார்கள், கணவனுக்கு மோசம் செய்து விடுகிறார்கள். ஒவ்வொரு ஊர்களும், இஸ்லாமிய அனைத்து ஊர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆட்டோக்காரன் மூலமாக அங்கு பெண்கள், கணவன் வெளிநாட்டில் வாழ்கிறார், மனைவி உள்நாட்டிலே இருக்கிறாள், இந்த மனைவியை தீய எண்ணம் கொண்ட ஆட்டோ டிரைவர்கள், வேன் டிரைவர்கள், கேபிள்காரர்கள், கேபிள் லைன் போடுறவங்க, வீட்டுக்கு பிளிப்கார்ட் மூலமாக, அமேசான் மூலமாக பொருள்களை கொடுக்கக்கூடியவர்கள் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த வீட்டுல ஆண் இல்லாத பெண் தனியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணினுடைய அங்கு உணர்வுக்கான வழிகள் இல்லாத போது எப்படா நாம தவறான முறையில் அங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் செயல்படக்கூடிய சமூக எதிரிகள் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக முஸ்லிம் ஊர்களில் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், அறிகிறோம், கேட்கிறோம். எனவே முஸ்லிம் சமூகம் இனிவரக்கூடிய காலங்களில் அது விழித்துக் கொள்ள வேண்டும். வாழ்ந்தால் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அனுபவ ரீதியாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஊர்களிலே பார்க்கிறோம், கணவனுக்கு சரியான வேலை இல்லை, அதே போல சரியான திறன்களும் இல்லை, ஆனால் இருவரும் சேர்ந்தே வாழ்கிறார்கள் என்றால், இருவரும் சேர்ந்து வாழ பழகி கொள்கிறார்கள். அந்த பெண், கணவன் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் அல்லது 5 நாள் இல்லாவிட்டாலும் பதறிவிடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். சேர்ந்து வாழும் போது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய காரணத்தினால் அந்த பிரச்சனைகளை இருவருமாக தீர்த்து அப்புறம் ஒற்றுமையாக வாழக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கிருந்தாலும் இறைவன் நமக்கு அதைத்தான் வழிகாட்டுகிறான். ஆனால் மார்க்கத்தில் தடை என்று சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் அப்படித்தான் வழிகாட்டுகிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடன் சேர்ந்தே வாழ்ந்தார்கள். எனவே இந்த சேர்ந்தே வாழக்கூடிய நிலைகளை நம் சமூகம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால் நிறைய பயன்கள் உண்டு. பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இருவரும் ஒற்றுமையாக சேர்ந்தே இருக்கக்கூடிய நிலைகள், மேலே சொல்லப்பட்ட இந்த அடிப்படைகள் எல்லாம் பின்பற்றும் போது இருவரும் குறைந்த காலமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இந்த உலக வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் பெரும்பாலும் 30 வயது 25 வயதுலாம் கல்யாணம் பண்றாங்க. 20 வயதிலிருந்து வெளிநாடு வாழ்க்கையாகிவிட்டால் 50 வயது வரைக்கும் 30 ஆண்டுகள் அல்லது 35 ஆண்டுகள் தனித்த வாழ்க்கையாகிவிட்டால் அது மிகவும் விரிசலை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஊர்களிலே. ஆகவே அப்படியான நிலைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் சேர்ந்து வாழக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் சேர்ந்து வாழக்கூடிய நிலைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அதே போல கணவன் மனைவியாக உள்ளவங்க வயதாகிவிட்டாலும் 40 வயதாகிவிட்டது, 50 வயதாகிவிட்டது, இனிமே எங்களுக்கு என்ன அப்படி என்று சொல்லக்கூடிய மனநிலையை மாற்றிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடத்திலே கூறினார்கள். ஏனென்றால் நாம பொதுவான இடத்துல இருக்கனால அவங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக கேட்டு வருவாங்க. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்ன உஸ்தாதுமார்கள், இமாம்கள், ஊர் தலைவர்கள், உஸ்தாதாக்கள்லாம் இதை கற்றுக்கொள்ளணும். அவங்கள்ட்ட தான் கேட்டு வருவாங்க, அவங்களுக்கா எடுத்து சொல்லணும்.
அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய மனைவி ஊருக்கு வர அழைக்கிறாள், என் பிள்ளைகளுக்கான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று. வல்லாஹி இந்த தேடுதலிலேயே பதிலளிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, சில இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. எனவே இதையெல்லாம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அடுத்த பகுதிகளை பார்ப்போம். முடிந்தால் ரமதான் மாதத்திலும் இதே தொடரை நோன்பு திறப்பதற்கு முன்பாக நாம் இங்கே விரிவாக பார்க்கிறோம். விரிவாக இல்லாம பிரசன்டேஷன் மூலமாக சுருக்கமாக பார்க்கலாம் என்ற ஒரு நியத்தும் உண்டு. வாய்ப்பு இருந்தால் அதிலும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினர்கள் அங்கத்தினர்களையும் கலந்து கொள்ள செய்யுங்கள். பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த பாடத்தின் மூலமாக நல்ல பயன்களை எனக்கும் தங்களுக்கும் சமூகத்திற்கும் ஏற்படுத்துவானாக. பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.